இந்தியாவுடைய பாப்புலரான இ-காமர்ஸ் ஜாயிண்ட் Flipkart, Amazon உங்களுக்கு ரெண்டுத்துலையுமே வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபர் சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Flipkart அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அமேசானில் உங்களுக்கு கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் ஆஃபர் இருக்குது. பட் பெஸ்ட் ஆஃபர்ஸ், பெஸ்ட் டீல்ஸ் அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் வந்து பெஸ்ட் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் Flipkart மற்றும் அமேசானில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட் டீலில் அவைலபிளாக இருக்குது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராண்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஆஃபர்ஸ் வந்து பிராண்ட் வாரியாக பிரிப்போம். அதாவது ரியல்மி, ரெட்மி, போக்கோ அப்படின்னு சொல்லி பிராண்ட் வாரியாக பிரிப்போம். அதே சமயத்தில் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எது பெஸ்ட் டீல் அதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ முதல்ல வந்து அமேசானுடைய பெஸ்ட் டீல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். அமேசானுடைய கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து உங்களுக்கு அக்டோபர் 17th ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஒரு வேளை ப்ரைம் மெம்பராக இருந்தால் உங்களுக்கு அக்டோபர் 16th இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு வேளை HDFC கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு யூஸராக இருந்தால் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 10% டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்குது என்ன ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும். அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நோ காஸ்ட் EMI இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இதில் இருக்குது. அமேசானுடைய கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலில் வந்து முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரெட்மியுடைய ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அமேசானில் உங்களுக்கு பாப்புலரான ரெட்மியுடைய நோட் 9 சீரீஸ்க்கு வந்து இவங்க ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் வந்து உங்களுக்கு 1000 rupees ஆஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய நோட் 9 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு இப்போ 14,999க்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக ரெட்மியுடைய நோட் 9 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் இது 16,999ல் பெஸ்ட் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா இது வந்து பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்னாப்டிராகன் 720Gயில் குவாட் கேமரா ஆஃபர் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ரெட்மியுடைய நோட் 9 ப்ரோ மேக்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 18,999 பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன், கூடவே பெஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் ஷாமியுடைய Mi 10 இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 108 மெகா பிக்சல் குவாட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன், இதுலேயும் வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கட் கிடையாது, உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஷாமி இல்லைனா ரெட்மி பிராண்டு கீழே வந்து பெஸ்ட் டீலில் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் அமேசானுடைய கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேலில் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அடுத்ததாக பெஸ்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து அமேசானில் உங்களுக்கு பெஸ்ட் டீல் அவைலபிளாக இருக்குது. எஸ்பெஷலி iPhone 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அண்டர் 50Kல இவங்க கொடுக்க போகிறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன், ஐஃபோன் சீரீஸ்லேயே பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு 50,000 கீழே லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லை ஐஃபோனுடைய 11 நீங்கள் ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கூடவே உங்களுக்கு ஏர்பாட்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்பாட்ஸ் உடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 15,000 கிட்ட இதுவும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை ஐஃபோனுடைய 10R வந்து உங்களுக்கு 40,000 கீழே வந்து அவைலபிளாக இருக்கும் அமேசானுடைய ஆஃபர் டைமில். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு ஐஃபோன் SEலையும் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஆப்பிள் சீரீஸில் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அமேசானுடைய கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் உங்களுக்கு பெஸ்ட் டைமாக இருக்கும். அடுத்தது எல்லாருடைய ஃபேவரட் பிராண்ட் OnePlusல நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு அமேசானுடைய கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 8 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 41,999 இருக்குது, இப்போ 39,999, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். அதே OnePlus 8 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,999 உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் OnePlus Nord 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 27,999ல் அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட 1000 rupees ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக OnePlus உடைய 70 Pro இதில் வந்து ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணலை, இவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. OnePlus உடைய 70 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது. OnePlus உடைய 70ல் உங்களுக்கு 2,000 rupees எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக Vivo பிராண்டு கீழே அமேசானில் சில ஆஃபர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. Vivo உடைய V சீரீஸில் Vivo V19 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் 4,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ப்ரைஸ் கட்டும் இவங்க அனௌன்ஸ் பண்ணலை. அதே Vivo உடைய Y20 Y30 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு 1000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீலில் வந்து Vivo வந்து நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கணும் மட்டும். அடுத்ததாக சாம்சங் பிராண்ட்லேயும் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸ் இருக்குது.
அமேசான்லேயும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு அமேசானில் இருக்க ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன சாம்சங் உடைய M51 இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் 7000 mAhல லான்ச் ஆச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ஆஃபர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 22,499 அவைலபிளாக இருக்கும் இந்த டீலில். அதே சாம்சங் கேலக்ஸி M31s அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 18,499 அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே சாம்சங் கேலக்ஸி நோட் 10 லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் உங்களுக்கு ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணி இது 37,999 அவைலபிளாக இருக்குது. சாம்சங் கேலக்ஸி S10 ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் இதுலேயும் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கட் வந்து 39,999 ஆஃபர் ப்ரைஸ் அவைலபிளாக இருக்குது. அதே சாம்சங் கேலக்ஸி S10 ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு 45,000 கிட்ட இவங்க வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அடுத்ததாக ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டேஸில் ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேல் வந்து உங்களுக்கு 16th அக்டோபர்லேருந்து 21st அக்டோபர் வரைக்கும். நீங்கள் ப்ளஸ் மெம்பராக இருந்தால் உங்களுக்கு 15th அக்டோபர், அதாவது 24 hours ஏர்லி ஆக்சஸ் இருக்குது உங்களுக்கு ஆஃபர்ஸில். அது மட்டும் இல்லை, இதில் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து SBI கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நீங்கள் யூஸராக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் எல்லா ஆஃபர்ஸ்லையுமே. அது மட்டும் இல்லை, நீங்கள் பேடிஎம் வேலட் வழியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் இருக்குது. அதோட உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது, டெபிட் கார்டு இஎம்ஐயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில். அது மட்டும் இல்லை, சாம்சங் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில், ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான். ஸோ இந்த பிளானுக்கு கீழே நீங்கள் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா வெறும் 70% பே பண்ணலாம், பேலன்ஸ் 30% வந்து நீங்கள் 12 months கழிச்சு பே பண்ணலாம் அப்படிங்கிற ஆஃபர் இருக்குது. இந்த ஆஃபர் கீழே வந்து பெஸ்ட் கிரேசி டீல் அப்படின்னு சொல்லும்போது வந்து சாம்சங் கேலக்ஸி S20 ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 49,999 ஏற்கனவே ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானில் நீங்கள் வாங்கினீங்கன்னா வந்து வெறும் 35,000 பே பண்ணால் போதும். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, சாம்சங் கேலக்ஸி நோட் 10 ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆஃபர் ப்ரைஸ் வந்து 54,999 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானில் வாங்கினீங்கன்னா 38,000க்கு இப்போ நீங்கள் சாம்சங் உடைய நோட் 10 ப்ளஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் கிரேசி டீல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சாம்சங் தரப்புலேருந்து. அடுத்ததாக இன்ஃபினிக்ஸ் கீழே பெஸ்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபினிக்ஸ் உடைய நோட் 7 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு மீடியாடெக் ஹீலியோ G70 இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,999. இன்ஃபினிக்ஸ் உடைய ஸ்மார்ட் 4 ப்ளஸ் இது வந்து 6,000 mAh பேட்டரி அண்டர் 7,000க்கு இது அவைலபிளாக இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 7,000 அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்ஃபினிக்ஸ் உடைய ஹாட் 9 மற்றும் ஹாட் 9 ப்ரோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ஃபினிக்ஸ் பிராண்டு கீழே இன்ஃபினிக்ஸ் உடைய நோட் 7 அதுக்கப்புறம் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 4 ப்ளஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளிப்கார்ட் உடைய பிக் பில்லியன் டே சேலில் ரியல்மி தரப்புலேருந்து பெஸ்ட் ஆஃபர்ஸ் வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து ரியல்மி உடைய C சீரிஸ் பொதுவாக இதுக்கு ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க, இதுலேயும் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மி உடைய C11 உங்களுக்கு வந்து பட்ஜெட் சாம்பியன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பட்ஜெட் சாம்பியன் தான். 5,000 mAh வெறும் 6,499. ஸோ அண்டர் 7,000 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கணும்னா ரியல்மி உடைய C11 பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதோட ரியல்மி உடைய C சீரிஸில் உங்களுக்கு ரியல்மி C15 ரியல்மி C12 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து உங்களுக்கு ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ரியல்மி C12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் வந்து அண்டர் 8,000ல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் 6,000 mAh பேட்டரியில். அதே ரியல்மி உடைய 6 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி 6க்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு சொல்லி வந்து 500 rupees வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியல்மி 7, 7 Pro, 7i எல்லாமே வந்து உங்களுக்கு லிமிடெட் பீரியட் டீல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியல்மி உடைய பாப்புலரான X சீரிஸில் ரியல்மி X3 கிரேசி டீல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 21,999க்கு அவைலபிளாக இருக்குது. இது ஸ்னாப் டிராகன் 855 + 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 21,999 ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரியல்மி உடைய X3 சூப்பர் ஜூம் இதுவும் வந்து உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் 855 + 60x சூப்பர் ஜூமோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 24,999க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் வந்து ரியல்மி உடைய ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் டாட் சார்ஜரோட ரியல்மி உடைய X50 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் 36,999 ஸ்னாப் டிராகன் 865ல ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. உடைய C சீரிஸில் வந்து உங்களுக்கு உண்மையிலே பெஸ்ட் ஆஃபர்ஸ் இருக்குது. அடுத்ததாக ரியல்மி உடைய X3 தான் இங்கே பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட. அடுத்ததாக மோட்டரோலா பிராண்டு கீழேயும் பெஸ்ட் ஆஃபர்ஸ் வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் மோட்டரோலா E7 Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,999ல அவைலபிளாக இருக்குது. அதே மோட்டோ G9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. மோட்டரோலாவுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் மோட்டரோலா H Plus இது 64,999க்கு அவைலபிளாக இருக்குது. 108 மெகா பிக்சல் கேமரா இது. அதே மோட்டரோலாவுடைய ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் இது வந்து
உங்களுக்கு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 730G. Motorola brand கீழே வந்து பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லும்போது Moto One Fusion Plus. ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷனும் பெஸ்ட்டாக இருக்குது, ப்ரைஸிங்கும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அடுத்ததான் உங்களுக்கு Moto E7 Plus. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு பெஸ்ட் டீல் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் Motorola தரப்புல இருந்து. ஃப்ளிப்கார்ட்லேயே கிரேசியஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லும்போது வந்து எல்ஜியோடைய G8X. இதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் 70,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது இப்போ வந்து 54,000 கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டுடைய டீலில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு அண்டர் 20Kல அவைலபிளாக இருக்கும். எஸ், ஒன் ஆஃப் த கிரேசி டீல் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் யோசிக்கிறது என்னென்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுமான்னு. பட் எல்ஜி தரப்புலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நாங்கள் நிறைய ஸ்டாக் வச்சுருக்கோம், ஸோ தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு அஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஃப்ளிப்கார்ட்டுடைய கிரேசி டீலில் எத்தனை பேரால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ண முடியுது. அடுத்ததாக போக்கோ பிராண்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெறும் ஃப்ளிப்கார்ட்டுடைய சேல் டைம் மட்டும்தான், அதுக்கப்புறம் வந்து அகைன் உங்களுக்கு நார்மல் ப்ரைஸில் தான் அவைலபிளாக இருக்கணும். ஸோ இவங்க வந்து ப்ரைஸஸ் ரிவீல் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போக்கோவுடைய M2 வந்து உங்களுக்கு 10,499 அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 6GB RAM வந்து உங்களுக்கு 10,499, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். 5000 mAh பேட்டரியோட. அதே போக்கோவுடைய M2 Pro ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 720G 12,999 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பெஸ்ட் டீல். போக்கோவுடைய X2 இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 16,499, 120Hz refresh rate, 64 மெகாபிக்சல் கேமரா, கிளாஸ் பேக் பேனல். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் 16,499. போக்கோவுடைய X3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு நார்மல் ப்ரைஸ் 16,999ல அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் SBI கார்டு யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ போக்கோவை பொறுத்த வரைக்கும் கிளியர் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போக்கோவுடைய M2 Pro, போக்கோவுடைய M2 வந்து உங்களுக்கு கிளியர் ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போக்கோவுடைய X2, X3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒருவேளை SBI கார்டில் வந்து ஆஃபர் இருந்ததுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட் வர்சஸ் அமேசான் அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் சில ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது, அமேசானில் சில பிராண்டுடைய ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. ஸோ அமேசானில் பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லும்போது கிரேசி டீல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு ஆப்பிளுடைய 11s ஐஃபோன் 11 வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். ஐஃபோனுடைய SE 2020 வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். அதே ஃப்ளிப்கார்ட்டுடைய கிரேசி டீல் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து எல்ஜியுடையது. எல்ஜியுடைய G8X இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிரேசி டீல் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தா உங்களுக்கு ரெட்மி சீரிஸ், ஷாமி சீரிஸ் வாங்கணும்னா அமேசானில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பெஸ்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சாம்சங்குடையது, சாம்சங்குடைய M51, சாம்சங் கேலக்ஸி M31s ரீசெண்டாக லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவும் பெஸ்ட். அதுக்கப்புறம் OnePlus ஸ்மார்ட் ஃபோன், OnePlus உடைய 8 and OnePlus Nord 5G இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அமேசானில் இதெல்லாம் பெஸ்ட் டீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே ஃப்ளிப்கார்ட்டில் கிரேசி டீல்ஸ் தவிர்த்து பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லும்போது வந்து ரியல்மியுடைய X3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் ரியல்மியுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா ரியல்மி X3 வந்து பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் போக்கோ ஸ்மார்ட் ஃபோன், போக்கோவுடைய M2 Pro ரெண்டுமே வந்து உங்களுக்கு பெஸ்ட் டீலில் கொடுக்குறாங்க. அடுத்ததான் மோட்டரோலாவுடைய One Fusion Plus இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து உங்களுக்கு பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். சாம்சங்குடைய கேலக்ஸி Note 20 அதுக்கப்புறம் Note 10 இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட் டீல், எதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.